பக்தி முயற்சி சங்க ஞாயிறன்று உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்றாய் கூடி உங்களுடைய திருப்பாதத்திலே வந்து உங்களுடைய திருமுகம் தரிசிக்கும்படியாக தந்த சாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்ன எங்களுடைய ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இளையோ வாழ்வின் நறுமணம் இந்த உலகத்துக்கு நறுமணமாய் மாறும்படியாய் சித்தமுள்ளவராய் இந்த நாளை ஒதுக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை மட்டுமாய் பயன்படுத்தினீர். தொடர்ந்து வார்த்தையை கொடுக்கும்படியாக இருக்கிறோம். வாழ்விலே செழிப்பு உண்டாகட்டும், வாழ்விலே மறுமலர்ச்சி உண்டாகட்டும். நீர் விரும்புகிற நன்மைகள் வாழ்விலே வெளிப்படும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொழுகையை மட்டுமாயோடு கூட இருந்தீர். தொடர்ந்து வார்த்தை ஆகியாய் ஜீவனாய் புறப்பட்டு போவதாக கேட்கிற உயிர்களுக்குள்ளே எக்கிரியை செய்யும்படியாய் இருக்கிறோம். உங்களுடைய திருக்கரத்தை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வசனத்தை போக்கி போட நினைக்கிற எல்லா இயலின் அதிகாரங்கள் சத்துருடைய போராட்டங்களை நாங்கள் வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீர்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கடித புறப்படுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். தொடர்ந்து கிருபைங்கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாம மறலாம். இந்த பக்தி முயற்சி சங்க ஞாயிறன்று நீங்கள் செய்து கொண்டிருக்கிற உன்னதமான பணிக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப சிறப்பாக செய்தீர்கள். ஒரு நாள்ல நம்ம இந்த அளவு நம்ம செய்ய முடியும் என்று சொன்னா எவ்வளவு காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நேற்றைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் பக்தி முயற்சி சங்கத்துக்கு எல்லா முயற்சிகளும் நடத்திருக்கு. நான் யோசித்து பார்த்தேன், இவர்கள் எவ்வளவு செய்கிறார்கள் என்று பார்ப்போம் என்று நினைத்தேன். மேக்சிமம் ஒரு 90% சரியாக செய்திருக்கிறோம். வரும் வருடங்களிலே கர்த்தருடைய சித்தமானால் 100% நாம் நிறைவாக செய்வோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த பக்தி முயற்சி சங்க ஞாயிறன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு இளையோர் ஆன்மீக வாழ்வின் நறுமணம். இளையோர் ஆன்மீக வாழ்வின் நறுமணம். உலகமும் இளையோர்களை தேடுகிறது. எல்லா மனிதர்களும் இளையோர்களை தேடுகிறார்கள். காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, வாலிபர் யார்? பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பானவர்கள். வசனம் சொல்லுகிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வாலிபர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்புற புருஷன் பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஒரு திருமண வாழ்வில் இணைக்கப்படுகிற ஒரு குடும்பத்துக்கு அவன் சொல்லுகிறதை ஆசீர்வாதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாலிபர்கள் யார்? ஆண்டவருடைய கையிலே கிடைப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக மகத்தான பணிகளை செய்வார்கள். அதே மனிதன் ஒரு சாத்தானுடைய கையிலே, எதிராளியுடைய கையிலே கிடைத்து விட்டால் அவன் அதனுடைய வாழ்வே மாறி போகும். கிறிஸ்தவ இளைஞர் பக்தி முயற்சி சங்கம் உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன? அது தேசத்திலே, சமுதாயத்திலே பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் ஆரம்பம் 1881 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள மைனே மாநிலத்தில் உள்ள போர்ட்லாந்து நகரில் வில்லியம் காங்கிரிகேஷன் திருச்சபை போதகரான திரு பிரான்சிஸ் எட்வர்ட் கிளார்க் இந்த சங்கத்தை நிறுவினார். இதை அவர் நோக்கமாக கொண்ட காரியங்கள் 5 உண்டு. அவைகளை இன்றைக்கு நாங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக விரும்புகிறோம். கர்த்தர் தருகிற வார்த்தை உலகில் வரும்போது நாம் நேரடியாக செயல்பட வேண்டும். இதுவரையிலும் நாம் மறைமுகமாக செயல்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உலகத்தில் எதிர்பார்ப்பது நேரடியான செயல்களை நாம் செய்ய வேண்டும்படியாக எதிர்பார்க்கிறோம். இந்த YMCA என்று சொல்லக்கூடியதும் YWCA என்று சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு இதுதான் வேறாக காணப்பட்டது. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த வருடத்தில் நேரடியாக செய்யும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆங்கில கிராமர்ல ஆக்டிவ் வாய்ஸ் என்று ஒன்று உண்டு, பாசிவ் வாய்ஸ் என்று உண்டு. எப்படிதானே? ஆக்டிவ் வாய்ஸ் என்ன?
he is doing அப்படி என்று சொல்லும். he is doing his work. அது என்னது? active voice. this work was done by him அப்படினா passive voice. நம்ம ரெண்டு விதமான வாய்ஸ் எடுக்கணும். ஒரே வேலையை தான் செய்யப்படுகிறது. நேரடியாக செய்யும் போது he is doing this work என்று சொல்லப்படுகிறது. பரைமுகமாக சொன்னேன் என்ன வார்த்தை வரும்? it was done by him, அவனால் செய்யப்பட்டது. இந்த ரெண்டு வித்தியாசம் தெரியுதா? பிறர் செய்கிறதை நாம் பாராட்டுகிறோம், அவர்கள் செய்கிறது நல்லது என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆக்டிவ். இதுவரை நம்ம எப்படி இருந்திருப்போம்? அடுத்தவங்க கையில விட்டுட்டு நம்ம சைலண்டா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் இந்த வருஷம் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பது, இந்த கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னன்னு சொன்னா, நாம் நேரடியாக ஒரு சில காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் திட்டமுள்ளவராக இந்த பணியை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம எவ்வளவு ஈடுபட்டு இருக்கிறோம் என்பதை முதலில் ஆராய்ந்து பார்க்கணும். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்முடைய உள்ளத்துக்குள்ளே எழுத வேண்டும். இந்த பக்தி முயற்சி சங்கத்தின் மூலமாக திருச்சபை, நம்முடைய தேசம், தனி மனித வாழ்வு எவ்வளவு சிறக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு பணி செய்யும்படியாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். எனவே இந்த தற்காலத்திலே நாம் செய்ய வேண்டிய 5 மிக முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்து, இளையோர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய சமுதாயத்திற்கு நறுமணம் வீசுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 மிக முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. யோசபாத் தன்னுடைய எதிராக வருகிற அம்மோனியர் மோவாபியருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. திரளான கூட்டம் வந்திருக்கிறது. எதற்காக? யோசபாத்தை அந்த ராஜ்யத்தை அழித்து விட வேண்டும் என்று வருகிறார்கள். இப்பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. என்ன செய்கிறான்? முதலாவது ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகிறான், ஆண்டவரே, திரளான கூட்டம் வந்திருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு பலமில்லை. எனவே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முதலாவது யோசபாத் ஆண்டவரிடத்தில் விழுந்து கிடக்கிறான். யோசபாத் யார்? ஒரு இளைஞனான அரசன். அவன் எதையும் செய்துவிட முடியும். அவனுடைய படைபலத்தை கொண்டு எதையும் செய்துவிடக்கூடிய வல்லமை உள்ளவனாகத்தான் இருந்தான். ஆனால் நடந்தது என்ன? திரளான கூட்டம் வந்திருக்கிறது. அவன் மற்ற நாடுகளோடு, நீங்கள் என்னோடு கூட வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த ராஜாக்களை யுத்தம் பண்ணி ஜெயிப்போம் என்று கூப்பிடவில்லை. முதலாவது அவன் செய்த வேலை என்ன? ஆண்டவருடைய கரத்திலே போய் விழுந்து கிடந்து சொல்லுகிறான், திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு எதிராக நாங்கள் போய் யுத்தம் பண்ணுவதற்கு என்று தெரியவில்லை, கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அந்த யோசபாத் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். உலக மனிதர்களாகிய வாலிபர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமும் இப்படித்தான். அநேக நேரங்களிலே நம்முடைய சிந்தனைகள் குழம்பி போகிறது. நாம் செயல்பட முடியாதபடி முடக்கப்படுகிறோம். என்ன செய்வதென்றே தெரியாது. ஒரு மனிதன் ஆண்டவருக்காக எழும்பும் போது அநேக தடைகள் அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடியும். கனி இருக்கிற மரத்துல கல் உண்டு, கரெக்ட் தானே? கனி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு மரத்துல பழம் இல்லாட்டா நம்ம கல் எடுக்க நினைப்போமா? வாலிபர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஒரு போகிறவனுக்கு அந்த பழத்தை பார்த்த உடனே பசி எடுக்கும். என்ன பண்ணுவான்? பழம் இருந்தா மாத்திரம் கல் எடுத்து எரிவதற்கு முயற்சி செய்வான். ரொம்ப கவனமாக இருக்கும். நம்முடைய திருச்சபையிலும் யாரிடத்துல கனி உண்டோ அவரிடத்து கல்லறையும் உண்டு. கனி இல்லாட்ட கல்லறை வராது. வேலை செய்ய செய்யத்தான் அதில் குறைபாடுகளை கண்டுபிடிப்பார்கள், நிறைவுகளை திருத்த பார்ப்பார்கள். ஒரு சிலர் அதை வைத்து நம்மை தள்ளி போட பார்ப்பார்கள். இளைஞர்கள், நம்முடைய தேசத்துக்கு நாம் நறுமணமாக வேண்டும் என்று சொன்ன ஆண்டவரை சார்ந்துள்ள எப்படி காலைகளில் ஆண்டவருடைய திருமுகம் தேட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவருடைய வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் ஜெயிக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி தருவார். இந்த தேசத்திலே நீங்கள் நறுமணம் வீசுவீர்கள். நீங்கள் அதிகாலையில் எழும்பி ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வேதத்திலே தரித்திருந்து ஜெபம் பண்ணி நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னார். முதலாவது ஆண்டவர் உங்களை உங்கள் தேசத்திலே நறுமணம் வீச செய்வார். முதலாவது என்ன செய்யணும்? Seek the presence of God. நாம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை, எதை செய்யும் முன்பாகவும்
நம் குழப்பத்துக்குள் இருக்கிறோம் என்று சொன்னா ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கணும். குழப்பத்தின் மத்தியில வேலை செய்யவே கூடாது. எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவர் எனக்கு ஒரு தெளிவு வேணும், என் சிந்தனையில குழப்பம் இருக்கிறது, எனக்கு செயல்பட முடியவில்லை, அநேக சந்தேகங்களுக்குள்ளே வருகிறது, அழகாக ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து உங்கள் இதயத்தை சாந்தப்படுத்தி சிந்தனை அமைதிப்படுத்தி அதற்கு பின்பாக நீங்கள் யுத்தம் பண்ணணும். அப்பொழுது நீங்கள் ஜெயிக்க போக. முதலாவது ஆண்டவர்கள் எதிர்பார்ப்பது seek the presence of God early in the morning. அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து உங்கள் பணிகளை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தை தேடும் போது நீங்கள் நறுமணம் வீசுவீர்கள். இரண்டாவதாக சங்கீதக்காரன் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அடுத்த தலைமுறை ஆண்டவருடைய நன்மைகளை அடுத்த தலைமுறைக்கு நாம் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கிற காட்சிகள் எல்லாம் இளைஞருடைய பக்தி முயற்சி எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் தேடி பார்க்க வேண்டும். உலகத்துல சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உன் சந்ததி தலைமுறை தலைமுறைக்காக ஆண்டவரை சேவிக்கும். ஆண்டவர் உங்களை எதற்காக வேறு பிரித்தார்? உங்கள் சந்ததி சந்ததியாக அது ஆண்டவருடைய தலைமுறை என்று சொல்லப்பட வேண்டும். இளையோராகி நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும் போது நம்முடைய தலைமுறைகள் சொல்லும், என்னுடைய அப்பா இப்படி இருந்தார், நான் இப்படி இருக்கிறேன். என் தாத்தா இவ்வளவு ஆண்டவராக பக்தியாக இருந்தார், என் அப்பா இருந்தார், நான் இருக்கிறேன். இதை என் பிள்ளைகளும் இருப்பார்கள் என்ற உணர்வுடன் வாலிபர்கள் எப்படி இருக்கணும்? முன்மாதிரியான வாழ்வு செய்ய வேண்டும். இந்த காலத்தில் வாலிபர்களை நாம் முன்மாதிரிக்கு நேராக நடத்த முடியவில்லை. காரணம் என்ன? ஏராளமான காரியங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. தாய் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா என்று சொல்லுவார். உனக்கு ஒண்ணுமே தெரியாதம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லா வீடுகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கு. காரணம் என்ன? அப்பனுக்கு அம்மைக்கும் ஒண்ணும் தெரியாது, வாலிபனுக்கு எல்லாம் தெரியும். காரணம் என்ன? அவன் போறபடி இன்றைக்கு சர்வ சுதந்திரத்தை பிள்ளைகளை கொடுத்து விட்டோம். ஒரு காலத்துல பிள்ளைகள் அப்பா வருகிறார் என்று பயந்து ஓடி போய் விட்டாரு. இன்னைக்கு அப்பா மாதிரி சொல்லுகிறாங்க, இவன் எப்படி வருவான்னு தெரியல. எப்படி இருக்கு? ஒரு காலத்துல எங்கெல்லாம் அப்பா அங்க தூரத்துல கம்பளத்துல வருவாரு, எல்லாம் பயந்து என்ன பண்ணும், வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருப்போம். இப்ப என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியாது. கையில கம்பு வருதுன்னா என்ன பண்ணும், இது யாருக்கு அடி இருக்குன்னு தீர்மானம். ஆனா இன்றைக்கு அப்பா மாதிரி வீட்டுல உட்கார்ந்து சாயங்காலம் வீட்டுல விட்டு வெளியே போனா எப்ப வருவான்னு தெரியவில்லை, எப்படி வருவான்னு தெரியல. 2 காலில் வருவானா 4 காலில் வருவானா என்று தெரியவில்லை. அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளே வாலிப உலகம் போய்கொண்டிருக்கிறது. திருச்சபையின் பக்தி முயற்சி சங்க வாலிபனே, வாலிப தங்கச்சியே, உன்னுடைய வாழ்விலே நீ ஆண்டவருக்கு நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்ன உன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை முன்னிலைப்படுத்த வேண்டும். உலகத்தை எதை முன்னிலைப்படுத்தினாலும் நம்முடைய வாழ்வு சோர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள் சினிமா நட்சத்திரங்களுக்கு பின்பாக, அரசியல்வாதிகளுக்கு பின்பாக, பொல்லாத மனிதர்கள் கொள்ளைகளுக்கு பின்பாக எதையோ செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாழ்வின் அடிப்படையை மறந்து போகிறார்கள். எப்படியோ வாழுகிறார்கள். இந்த சமுதாயத்தை நம்ம கொஞ்சம் கண்ணோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்னே தெரியல. ஏன்னா நம் பிள்ளைகள் நாம் கஷ்டப்படக்கூடாது, நாம் படுகிற கஷ்டம் நம் பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி நாம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை மேன்மையாக கொண்டு வந்தோம். பிள்ளைகள் இப்பொழுது அவள் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரமாய் அவள் எதிராளிகளை தாழ்த்தி அவள் மேலே கொடியை ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் கண்ணின் காட்சிகளின் நன்றின் வழிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. வாலிபனே, உன் வாழ்வு ஆண்டவருக்கு நறுமணமாக மாற வேண்டும் என்று சொன்னார்.
ஆண்டோட வழிகளே நீ நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாலிபர்களை நாம் கோபப்படுத்தாதபடி உற்சாகப்படுத்தி அப்படி ஆண்டவருடைய பணியிலே ஈடுபட வைக்க வேண்டும். எனக்கு மிகப்பெரிய ஆசை தான். இதுல வாலிபர்கள் இருக்க எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னா நமது உலகத்தை ஜெயித்து விட முடியும். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? வாலிபர்களை நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே செயல்களினாலே அவளை ஊக்கப்படுத்தி எழுப்பணும். எப்பொழுது நம்ம ஆண்டவருடைய பணியில அவளை ஊக்கப்படுத்தாவிட்டால் சாத்தான் என்ன பண்ணுவான்? அவருடைய பணியிலே அவளை பயன்படுத்துவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலத்திலே வந்து இருக்கிறோம். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய வேலை என திருச்சபையாக வாலிபர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். strengthen the youth. வாலிபர்களை முதலாவது நாம் என்ன பண்ணணும்? தூண்டி எழுப்பி விடணும். முதலாவது என்ன பண்ணணும்? seek the presence of God. இரண்டாவதாக strengthen the power of the youth. வாலிபருடைய வல்லமையை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? அவர்களை அன்பினால் அரவணைத்து உள்ள கொண்டு வந்து அவளுக்கு பொறுப்புகளை கொடுத்து நாம் அதை செய்ய வேண்டும். உங்களுக்குள்ளே ஆண்டவர் தூண்டுதலை தருவார் என்று சொன்னால் நீங்கள் எதை செய்ய வேண்டும் அவைகளை உங்களுக்கு அறிவிக்கும் போது நாங்கள் உங்களை பயன்படுத்தும். ஒவ்வொருத்தரை நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே தள்ளுவது நமக்கு சித்தம் அல்ல. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். வாலிபர்கள் சிறப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக திருச்சபையானது சமூக சேவை செய்கிறதாக மாற வேண்டும். நாம் இன்றைக்கு வாசித்தோமே மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 35-36 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தேன், என்னை எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் கட்டப்பட்டு கிடந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பது என்ன? நாம் சமூகத்திற்கு ஒரு உதவிக்கரம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இளையவர்களுக்கு சிறியவர்களில் வந்த சிறியர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக நம் ஆண்டவருடைய சமூகத்தை தேட வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாலிபர்களுடைய நம்முடைய வாழ்வை உற்சாகப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக சப்போர்ட் தி புவர். தேவையுள்ளவர்களுக்கு வறியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எப்படி செய்வோம் என்று தெரியவில்லை. அநேக நேரங்களில நம்முடைய பணத்தினாலே உதவி செய்கிறோம். அநேக நேரங்களில நம்முடைய பிரயாசங்களினாலே உதவி செய்கிறோம். அநேக நேரங்களில நம்முடைய நேரங்களினாலே அவர்களுக்கு உதவி செய்கிறோம். எப்படி ஆகிலும் நம்முடைய தேசம் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். அதற்கு வாலிபர்களாகிய நாம் கொஞ்சம் சமூக சேவை செய்கிறவர்களாக காணப்படணும். முதலாவது நம்முடைய திருச்சபைக்குள்ளே வராதவர்களை தேடி கூட்டிக் கொண்டு நாம் வர வேண்டும். இது நாம் ஆண்டவருக்கு செய்கிற முதல் பணி. இரண்டாவது, ஒன்றுமில்லாமல் சுத்திக் கொண்டிருக்கிறது நம்மை போல நண்பர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பலவிதமான போதை வஸ்துகளுக்கு அடிமைகளாக கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன தெரியுமா? ஆண்டவருடைய திருமுகத்தை அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். அவர்களுக்கு காட்ட வேண்டும். அவ்வளவு நேரம் எடுத்து திருச்சபைக்கு நேராக அவர்களை திருப்பிக் கொண்டு வருவதுதான் ஆண்டவர்களிடத்திலே எதிர்பார்க்கிற மிகப்பெரிய காரியம். இங்கே ஆண்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? நீங்கள் இந்த உலகத்துக்கு நறுமணம் வீச வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். திருச்சபையானது பிறருக்கு உதவி செய்கிறவர்களே உயிர் துணிந்து நின்று நம்முடைய தேசத்திலே பாவப்பட்டவர்கள், ஏழைகள், எளியவர்கள், தேவையில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் உதவி செய்யும்படியாக அழைக்கப்படுகிறார். இளையவரே, ஆண்டவருக்கு நாம் நறுமணம் வீச வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய நண்பர்களுக்கு, நம்மோடு பழகுகிறவர்களுக்கு எதையாவது செய்யும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான்காவதாக 2 Corinthians 2:15 வசனம் சொல்லுகிறது, சமநிலை பிரமாணம் என்றதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை போல யாக்கோபு 2:8 வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 2:8 சொல்லப்படுகிறது, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். அதற்கு முன்னாடி பின்னாடி படிச்சு பார்த்தா தெரியும் என்ன சொல்லுது. சமநிலை பிரமாணத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். குறை இருக்கிற இடங்களிலே போய் குறைகளை நிறைவாக்கி ஜாதி மத வேத மோதல்களில் சிக்கிக்கொண்டே கிடக்கிற ஜனங்களை எல்லாரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக இளைய சமுதாயம் இன்றைக்கு எழும்ப வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மொழி, ஜாதி, மதம், இனம் இவைகளிலே சிக்குண்டு கிடக்கிறார்கள். மொழி அடிப்படையிலே
இனம் அடிப்படையிலே ஜாதி அடிப்படையிலே பிரிந்து கிடக்கிறபடியினாலே தேசத்திலே இயேசுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாதபடி மாறி மாறி சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஊர்ல 4 பேருக்கு 4 சமுதாயத்தின் ஜனங்களுக்கு 4 சுடுகாடு. எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வீட்டை சுற்றி ஒரு வீட்டை தாண்டி ஒரு தெருவை தாண்டி இன்னொரு தெருவிலே போய் ஒரு அடக்கத்தை, ஒரு மனிதன் இறந்து போன மனிதனை கொண்டு போவதற்கு ஒரு தெருவிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே அனுமதி இல்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறோம். சக மனிதனை மனிதனாக பாராதபடி சக மனிதனை கேவலமாக பார்க்கிற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட இரத்தம் எல்லாம் ஒன்றுதான். ஒருவன் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் கிடக்கும் போதுதான் அங்கே சமநிலை பிரமாணம் கிரியை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும். டாக்டர் சொல்ல ரத்தம் வேணும், அங்கே இந்த ஜாதி ரத்தம் கொண்டு வா, இந்த மனிதனுடைய ரத்தத்தை, இந்த தொழில் செய்கிற ரத்தத்தை கொண்டு வா என்று சொல்லி எந்த டாக்டரும் சொல்லவில்லை. அங்கே ஓ ஏபி பாசிட்டிவ் நெகட்டிவ் இவ்வளவுதான் இருக்கு. அப்படிதானே? ரத்தம் சிவப்பா தான் இருக்கு. உள்ள போனா என்ன இருக்கு? அங்க ஜாதி இல்ல. விதவிதமாக ரத்தம் இருக்கிறது. ஜாதி வகையிலே பிரிக்கப்படவில்லை. உயிரை காப்பாற்றுவதற்காக ரத்தம் தேவைப்படுகிறது. அப்ப ஜாதி மதம் எல்லாம் ஓடி போகிறது. ஆனால் எப்பொழுது வருகிறது? மனிதர்கள் நன்றாக இருக்கும் போது அவளுடைய காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்ன உன்னுடைய ஜாதி பெருசு, என்னுடைய ஜாதி பெருசு என்று ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிபனே, இளைஞனே, உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது? நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். இதை கொஞ்சம் விட்டுக் கொடுத்து இறங்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்படி? அவனும் என்னை போல சக மனிதன் என்ற உணர்வு இருக்கும் போது மாத்திரம்தான் அதை நாம் செய்ய முடியும். 5வதாக steadfast to maintain the Christian faith. அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. நாம் இந்த வசனத்தை வாசித்து நமக்குள்ளே காணப்படுகிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை கண்டுபிடிக்கணும். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் இந்த இப்பிரபஞ்சத்துக்கொத்த வேஷம் தெரியாதபடி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்பிரபஞ்சம் வேஷம் தரிக்கிறது. அந்த வேஷத்தோடு நாம் போகக்கூடாது. வாலிபருடைய நேற்றைக்கு ஒரு பஸ்ல போய் கொண்டிருக்கும் போது, ஒரு பஸ்ல இறங்கி உட்கார்ந்து இருக்கும் போது 2 பேரை பார்த்தேன். தகப்பன் மகன் உட்கார்ந்து இருக்கிறார். தகப்பனுக்கு இங்க முடி இல்லை, இங்கு அப்படிதானே? பையனு எங்க ஒண்ணு முடியல, எங்க மட்டும் இருக்கு. எப்படி இருக்கும்? தகப்பனுடைய குறைவை மகன் எப்படி பண்ணுகிறான்? நிவர்த்தி ஆக்குகிறான். எனக்கு அப்படிதான் தோணுச்சு. தகப்பன்கிட்ட இல்லாத மோன் காட்டி என்ன பண்ணுகிறான்? என்ன தலைவட்டுன்னு தெரிய மாட்டேன். அது உங்களுக்கு அசிங்கமாவே தெரியவில்லையே. எப்படி இருக்கு? சமநிலை பிரமாணம் இதுவா? அப்ப தலையில முடியக்குள்ள வச்சுட்டு நீதி உள்ள அப்படியே கரெக்டா இருக்கு. அப்பாவுக்கு எங்க எல்லாம் முடி இருக்கோ அங்க எல்லாம் பிள்ளைகிட்ட முடிய வலிச்சிருங்க. அப்பாட்ட எங்க முடிய இருக்கோ அங்க முடி இருக்கு. எப்படி இருக்கும்? நம்ம நினைக்கிறோம், நம்ம வாலிபர்கள் நினைக்கிறோம், ஓஹோ நான் பயங்கர ஸ்டைல் மன்னன், எல்லாரையும் என்ன பார்க்கணும் என்று நினைக்கிறோம். நம்ம பார்க்கணும், எதை பார்க்கணும்? நம்முடைய தாளந்துகளை உலகம் பார்க்கணும். அழிந்து போகாத ஆண்டவருடைய தாளந்துகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறான். அதுல வளரணும். இப்படி இந்த மயிர்னு சொல்லக்கூடிய அந்த மயிரை வச்சு என்ன பண்ண விட, நான் பெரிய ஆளுன்னு கட்டப்படும் கலர் கலரா போட்டுட்டு போறாங்க. கலர் கலரா ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தலைமுடியை கருப்பா கொடுத்திருக்கிறார். இவன் கலர் கலரா போட்டு தலையில என்ன தேய்க்க மாட்டாங்க. என்ன நடக்கும்? தலைமுடி வெளுத்துக்கும், நரைச்சு போனோம்னா அடுத்து என்ன பண்ணுவோம்? அடுத்து டை, கருப்பு கருப்பா அடிக்கணுமா டை. முதல்ல கலர் கலரா தேவைப்படும். எப்ப தேவை இருக்கிற நேரத்துல ஆண்டவர் அழகான தலைமுடியை கொடுத்திருப்பார், கெடுக்கக்கூடாது. ஆனா என்ன பண்ணுகிறான்? அந்த நேரத்துல கெடுப்பான். எல்லாம் முடிச்சுட்டு வந்து சொல்லுவான், எனக்கு தலைமுடி போயிட்டு இருக்கு. நல்ல காலத்துல தலைமுடி தலைச்சி குழி தலைவர் சூடு ஏற ஏற என்ன ஆகும்? தலைமுடி கொட்டி போகும். அவன் சொல்றான், நான் தள்ளு என்ன போட்டா முகத்துல வடியுது.
முகத்துல வடிகிற நல்லது தானே, துடைக்கிறதுல என்ன இருக்கு? தலையில என்ன பண்ணணும்? தலையில எண்ணெய் இருக்கணும். வசனத்துல பிரசங்கி 9:8 ஒரு வஸ்திரம் எண்ணெய் குறையாது, ஒரு வஸ்திரம் வெண்மையா இருக்கணும். ஒரு தலைமுடி எப்பொழுதும் எண்ணெய் நிறைந்ததாக இருக்கணும். ஆனா என்ன பண்ணுகிறோம்? எண்ணெய் தேய்க்க வேண்டிய காலத்துல என்ன தேய்க்கிறோம்? ஷாம்பு. கடைசியில ஷாம்பு அவனுக்கு தெரியும். இந்த ஷாம்பு போட்டு வந்தா ஒரு 20 வயசு தாங்க தலைமுடி நிறைக்கும். ரெண்டு ஒரு கம்பெனிக்காரன். ஷாம்பு உருவாக்குறவன், டை உருவாக்குறவன் யாரு? ஒருத்தன். உங்களுக்கு தெரியுமா? ஷாம்பு யார் உருவாக்குறானோ அவனே தான் டையை உருவாக்குறான். தெரியும். 10 வருஷம் போட்டா தலைமுடி நாசமாயிடும். அப்புறம் டையை போடும். டையை போட்டு முடிச்சவன இன்னொருத்தன் காத்துட்டு இருப்பான். யாரு தெரியுமா? உறிஞ்செடுத்து ஆல்ரெடியா இருக்கும். அவங்களுக்கு தெரியும். இந்த 3 ஒரு ஆள் ஆகும். டை முதல்ல ஷாம்பு உருவாக்குவான், அடுத்தது டையை உருவாக்குவான், அடுத்து பிளேட்டை போட்டு உரியறதுக்கு அவன் தான் அடுத்த ரெடி பண்ணி வச்சிருப்பான். நிறைய நோய்கள் எதனால வருகிறது? தலையில என்ன தேய்க்காம நம்ம இஷ்டம் போல நடக்கிறதுனால நிறைய நோய்கள் சரீரத்தில். அது எப்ப தெரியாது, போக போக அந்த டாக்டர் சொல்லுவாங்க உடம்பெல்லாம் சூடையாகி போச்சு, இப்போ என்ன பண்ண நிறைய எண்ணெய் போட்டு. இப்ப என்ன பண்ணுவாங்க? தைலக்காரர்ல தேடுவாங்க. தேடும் போது என்ன ஆகுது? அவன் எதையாவது கொடுப்பான். சார், நான் இந்த சின்ன வயதுல ஒரு மனிதனை வாழ்க்கையை நான் பார்த்தேன். ஒரு ஆள் வந்து அவர் தலைக்கு கொஞ்சம் கொட்ட ஆரம்பித்தது. ஒரு வைத்தியர் ஒன்று மருந்து கொடுத்தா முழுசம் மொட்டை ஆகிடுச்சு. அவர் சாகு வர மொட்டையாக நடந்தார். 40 வயசுல முடியே இல்லை. காரணம் என்ன? கொஞ்சம் தலைமுடி கொட்டினோன்னு தேங்காய் தேய்க்கிற குதிரை என்ன பண்ண? வைத்தியர் கொடுத்த எண்ணெயை தேய்க்க கூடாது. உலகத்துக்கு வந்த வேஷம் அடிக்கக்கூடாது. சரிதானே? கத்தர் கொடுக்கிற நாள்ல தலைமுடியை நீட்டா வைத்து தலையில எண்ணெய் தேய்ச்சி சரீரத்துல கொடுக்க வேண்டிய எல்லா விதமான போஷாக்குகளையும் கொடுத்து சரியான நேரத்துல தூங்கணும். இன்னைக்கு பரிமாறி தூக்கமே கிடையாது. ஏன் எப்படி இருக்கு? ரீல்ஸ். நம்ம சோர்ந்து போறோம். எனக்கே தெரியுது. உட்கார்ந்தா 3 மணி நேரம் போறது தெரியவே இல்லை. ஒரு நிமிஷம் தான் ஒரு ரீல். ஆனா 3 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 180 நிமிஷம் ஓடினது கண்ணுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா மணிக்கூர் போனக்கான. ஏன்னா நமக்கே இவ்வளவு இருக்குமா சொன்ன வாழ்வர்களுடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன் முழுவதுமாக அவர்களை காலி பண்ணி விட்டது. சாப்பாடே கிடையாது. பசங்க என்ன பண்ணுறாங்க? வீட்டில் உட்கார்ந்து 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 அப்படியே நேரம் போவதில்லை. சாப்பாடு சாப்பிடவில்லை. அல்சர். சின்ன பிள்ளைகளுக்கு அல்சர். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நோய்களும் வருகிறது. நம்ம என்ன செய்யறோம்? கவனமாக இருக்கணும். ஆண்டோட பிள்ளைகளாகிய நாம், வாலிபர்களாகிய திருச்சபையில வருகிற நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க நினைக்க கூடாது. ஒரு காலத்துல சினிமா நடிகர்கள் நீட்டாக இருந்தார்கள். இப்ப சினிமா நடிகர்கள் இருக்கு. நம்மளை பார்த்து தான் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? கெட்டு போகிறாங்க. நம்முடைய மாடல், நாம் யாரை மாதிரியாக கொள்ளுகிறோம் என்பதை நாம் பார்க்கணும். நம்முடைய மாதிரி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏதாவது குறை சொல்ல முடியுமா? உலகத்துல அவர் பாவம் இல்லாமல் ஜீவித்தார். உலகத்துல வாழ்கிற நாட்கள் எல்லாருக்கும் மாதிரியாக வாழ்ந்தார். அந்த கிறிஸ்தவத்தின் ஒப்பற்ற தன்மையை நாம் வெளிக்கொணர வேண்டும். அதுதான் நம்முடைய 5வது மிக முக்கியமான காரியம். steadfast to maintain the Christian faith. முதலாவதாக seek the presence of God. இரண்டாவதாக strengthen the youth. மூன்றாவது support the poor. நான்காவதாக striving to establish the equality. சமநிலை பிரமாணத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். 5வது steadfast to maintain the Christian faith. கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. எனவே இந்த வாலிபர்களாகிய நாம் பக்தி முயற்சி சங்கத்தை கடைபிடிக்க நாளிலே வந்திருக்கிற நாம் வாலிபர்களாகிய நமக்குள்ளே எழுத வேண்டிய 5 மிக முக்கியமான காரியம். நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள். இரண்டாவதாக வாலிபர்களை நாம் உற்சாகப்படுத்துவோம். மூன்றாவதாக ஏழை எளியவர்களை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்வோம். நம்முடைய சமநிலை பிரமாணம் இந்த மொழி இன மத அடிப்படையில் வரை பெறக்கூடிய மோதல்களை நீக்கும்படியாக நாம் போராடுவோம். 5வதாக கிறிஸ்தவ விசுவாசத்தை நமக்குள்ளே ஆண்டவர் ஊட்டி இருக்கிற விசுவாச பிரமாணத்தை கடைசி வரை நாம் நிலையாக கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு காண்பிப்போம். கர்த்தர் தொடர்ந்து நம்மோடு இடைபடுவாராக. எழுந்து நின்று நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பாடல் வழியாக பாடலாம். கீர்த்தனைகளே 111 நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
பிள்ளைகளுக்கு வரும் நாட்களிலே அவர்களது வெளியிடங்களிலே பாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். உலகம் வானம் செய்தாலும் வெகுமருளாம் மத்தியான் என்கிறானை நம்புகிறேன். பாடலை பாடும்போது திருப்பணி உலகும் பாடும் உலகும் Ah
நண்பர்களையும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து இந்த பிள்ளைகள் நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படியாக விருப்பமுள்ளவராய் இந்த பக்தி பற்றி சங்க நாளிலும் எங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் நீர் எங்களுக்கு தந்த நன்மைகளே ஒரு சில பகுதியை நாங்கள் உங்களுக்கு காணிக்கையாக படைக்கிறோம். ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தின் விவாதத்துக்காக, எங்கள் திருச்சபை வளர்ச்சிக்காக, திருச்சபை பணிகளுக்காக நாங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கையானது நீர் எங்களுக்கு கொடுத்த உணவோடு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுக்கப்படும் என்று சொன்னேன். ஈசாக தேசத்தில் விதைத்தான், கர்த்தரனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றான் என்று சொல்கிற வார்த்தை சொல்கிறோம். எங்களுடைய கொடுத்திருக்கிற பிரயாசங்களை கண்டிருக்கிறேன், இதயங்களை கண்டிருக்கிறேன். ஆண்டவரே, 100 மடங்காய், லட்சம் மடங்காய், 1000 மடங்காய் பிள்ளைகள் கொடுத்து நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கபடியாய் இருக்கிறோம். வருங்கால சமூகங்கள் குறைவில்லாமல் வாழும்படியாய் நாங்கள் விதைக்கிற விதைகளாக பயன்படும்படியாய் இருக்கிறபடியாய் உங்களுடைய திரைக்கரத்தில் தருகிறோம். இந்த நாளில் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சரிய பலவீனங்களோடு நோயோடு போராடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நாட்களில் கொடுத்த பரிபூர்ணமான விடுதலைக்காக சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மாற்றாமல் வைராக்கியமாக வாழப்படியாக உங்களுடைய பக்தியோடு வாழப்படியாக இருக்கிறதை நிறுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கை நடத்தும் இந்த பக்தி சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருமான காலங்களிலே நாங்கள் இன்னும் 100 மடங்கான இது சரியான பாதையை கொண்டு எங்கள் தேசத்திலே இந்த சபையினுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களும் சிறந்து வளர்ந்ததால் இந்த நற்செய்தி பெறும்படியாயிருக்கிறவைதான் உங்களுடைய திருக்கரத்திலே தருவோம். இதுபாகத்திலிருந்து புறப்படுவீராக. உங்களுடைய தயவுகளோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்தும். தொடர்ந்து மகிமையாக சொல்லக்கூடிய கரங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கும். இறைவனை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாம் சில அறிவிப்புகளை நான் வைக்கிறேன். இந்த நாள், இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற அனிஷ்கா ஸ்டாலின் அண்ணன்களை அவளுக்காக நாம் தெரிவிக்க வேண்டும். ஆர்த்தி செம்புகளை இவர்கள் இருவரும் இருப்பிடம் முன்னாடி வாங்க தெரிவிக்கலாம். பெண்களை போடுங்க. அந்த நிலையில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை நினைவு கூறுகிற எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடந்த வருடங்களாக எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து இருந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்தில் இருந்தாலும் உடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகள் கொடுப்பீராக. இந்த வருஷத்தில் ஆன்மீக பிள்ளைகளை வாய்ப்பு அனுபவிக்கும்படியாக இருக்கிறவைதான் வருஷத்தின் நன்மை நாட்களை சூட்டுகிறீர்கள். ஆண்டவர், இந்த வருடத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆனாலும் பெறும்படியாக இருக்கிறவைதான் குடும்பத்தில் எடுப்படியாக ஜெபிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். ஜெபிக்கிறோம். ஜீவன பிதாவே, ஆமென். அடுத்த வாரம் 8/2 அந்த 26 பெண்கள் மாதாந்திர கூடுகை வளர்களை சபைகளுக்கு நடைபெறுகிறது. கலந்து கொள்கிறவர்கள் எத்தனை பேர் போக வேண்டும் என்பதை எனக்கு நீங்கள் மறுபடியாக கேட்கிறேன். நான் அவர்களுக்கு எத்தனை பேர் வருவது என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை இன்றைக்கு கொடுக்க வேண்டும். எனவே பெண்கள் மாதாந்திர கூடுகை 8/2 வளர்களை நடைபெறுகிறது. அடுத்த வாரம் திருவிழாவை நமக்கு உண்டு. ஆயத்தமாக கேட்கிறேன். VBS 26 ஏப்ரல் 26 முதல் மே மாதம் 31ஆம் தேதி வரை நம்முடைய பேராயத்தில் நடத்தப்படுகிறது. அதற்கு கட்டணமாக HMS சபைகளுக்கு 3500 ரூபாய் செலுத்த வேண்டும். அது பதிவு 4/2/26 முதல் 31/3/26 வரை நடைபெறுகிறது. பதிவு 4/2/4ஆம் தேதியிலிருந்து பதிவு செய்கிறார்கள். அதற்கு 3000 கட்டினால் அந்த குழுவை நமக்கு அனுப்பி தருவார்கள். கேட்கும்போது நமக்கு உட்கார இடம் இருந்தா இருக்குது என்று எழுதி கொடுக்க இருந்தா அவங்க அதை கலந்து நமக்கு ஆட்களை அனுப்புவார்கள். காலையில் எனவே அது குறிப்பாக ஞாபகத்தில் வைத்து நாம் செய்வோம். உங்களுடைய நேரங்கள் எந்த நேரம் கொஞ்சம் பாருங்க. 26 நாளை நாம் தீர்மானப்படுத்தி செய்வோம். இந்த தேநீர் நம்முடைய ஆராதனை முடிவுகளை தேநீர் கொடுப்பதற்காக
அமுதாவிடம் அவருடைய குடும்பம் இதை செய்கிறது. இந்த குடும்பத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அதே போல வர நாட்களிலே நம்முடைய திருச்சபையிலே அநேக காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடியாக சுத்தமுள்ளவராக இருக்கிறார். நமக்கு தொடர்ந்து இந்த வருடத்தில் சிஎஸ்சிக்குள்ளே போகும்படியாக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுதந்திர காணிக்கைகள், பவர் காணிக்கைகள் இவைகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர்கள் கொடுக்கிற நற்பலன்களிலே திருச்சபைக்கு கொடுப்பது நாம் அடுத்த படிக்கு கடந்து போவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே உங்கள் உற்சாகமான காணிக்கைகளை கொடுத்து தாங்குவோம் என்று சொன்னால் நம்ம அசஸ்மெண்ட் கட்ட வேண்டியது இருக்கிறது. அசஸ்மெண்ட் இதை விட 2 மடங்கு பக்கத்தில் வரும். எனவே நம்முடைய கை பிரயாசங்கள் மீட்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நன்மையானவைகளை செய்வார். உங்களுடைய குடும்பங்களிலே காலப்பெற விசேஷ நாட்களிலே நீங்கள் செலவு பண்ணுகிறதை குறைத்து நம்முடைய ஆலயத்தில் கொஞ்சம் கொடுக்கக்கூடியதாக கேட்கிறேன். ஒரு 10 பேருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு காரியங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சபையில என்னுடைய ஆசையாக சொல்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய செலவு பண்ணுகிறார்கள். ஒரு பாகத்தை அந்த நாள் ஒரு திருமண நாளானாலும் சரி, பிறந்த நாளானாலும் சரி, வீட்டில் விசேஷங்களிலே நம்முடைய ஆலயத்திலே ஒரு பங்கை நாம் கொடுக்கும்படியாக தீர்மானிப்போம். நாம் வளரும்படியாக சுத்தமுள்ளவர்களாக இருக்கிறார். எல்லா விதத்திலும் நாம் வளரும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலத்தில் நடைபெறுகிற கூட்டங்கள் ஒழுங்காக நடைபெறும். எனவே சரியான நேரங்களை கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர்களோடு இருப்பார். வாழ்வை மேன்மைப்படுத்துவார். நம் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களுக்கும் ஆண்டவர் விருதாவாய் கல்விடுகிறவர்கள் அல்ல. ஆண்டவருக்காக செலவு பண்ணுகிற நேரங்கள், ஆண்டவருக்காக கொடுக்கிற பிரயாசங்கள், ஆண்டவருக்காக நாம் செலவு பண்ணுகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஏற்ற நேரங்களிலே சரியாக தருவார். ஒரு மனிதனுக்கு நம்முடைய ஆண்டவர் கடனாளி இல்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நல்ல நேரங்களை ஆண்டவருக்காக நம்மளுக்கு நேரத்தை தருவார். நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசங்களை செலவுபடினால் ஆண்டவர் பிரயாசத்தின் பிரதிபலனை தருவார். ஆண்டவருக்காக பொருளாதார நன்மை கொடுக்கும் போது ஆண்டவர் பொருளாதார நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். இப்போ தொடர்ந்து சோத்திரம் செய்வேனே, பிரட்சகனை சோத்திரம் செய்வேனே இந்த பாடலை பாடி அடுத்த பாகத்தை செய்யக்கூடியார்கள்.